வலைக்கும் சலாம். அமெரிக்காவும் ஈரானுடைய இந்த போர் இதில் யூத நாடு என்று ஜைனிஸ்ட் நாடு, கள்ள நாடு, தீவிரவாத நாடு இஸ்ராயலும் இதில் வந்திருக்கு. நான் அவங்களுக்கு எதையாச்சும் ஒரு வளைகுடா நாடுகளில் யாராவது தலை தூக்குறேன்னா அவங்களோட தலை இல்லாமல் ஆக்குறது தான் பழக்கம். ஆனால் ரொம்ப தப்பான இடத்துக்கு தான் இவங்க கை கொடுத்து இருக்கிறாங்க. ஈரான் என்றது ஓடுற நாடும் இல்லை, ஒளிர நாடும் இல்லை. அதனால இந்த யுத்தம் 4 நாளில் முடிக்குமென்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். அதோட இது 40 நாள் இல்லை 400 நாள் வந்தாலும் ஈரான் நிற்கும் என்றால் 8 வருஷம் போரோண்டு அவங்க தாங்கி நிற்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இது புதுசு இல்லை. அதோட நாளைக்கு சீனா தேசம் இங்கே சொன்னாங்கன்னா அம்மத்தோட போர்ட்டில் எங்களுக்கு ஒரு நேவல் பேஸ் செய்யணும். யாருக்காவது நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க உங்களோட ஏரியா கிட்ட வந்து அடிக்கிறதுக்கு நாங்கள் பாதுகாப்பை பலம் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு நேவல் பேஸ் அம்பான் தொட்டையில் செய்கிறோம்னாலும் எங்களுக்கு வேளான்னு சொல்ல இயலாது. இதில் ஒரு குறைபாடு நான் காண்றேன். இந்திய அரசாங்கம் 11 ஹவர் எடுத்திருக்கு. முதலாவது அட்டாக் ஆகின ஷிப்பை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் அது கிடைக்கல. 11 ஹவர் தேங்காய் தீர்வு இருக்கிறாங்களா இவங்க? எத்தனை உயிர் பலி கொடுத்தாங்க? அது யுத்த வார்ஷிப் ஒன்று இருந்தாலும் ஆனால் அதில் அபியாயுதங்கள் இருக்கல. அது ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு விசாகப்பட்டினம் போயிருக்கு. மிலன் 2026 அதில் ஜெர்மன்லேருந்து இலங்கையிலேருந்தும் போயிருக்கிறாங்க. கேட்டு பாருங்கள் அங்கே யாருக்காவது ஆயுதங்கள் இருந்துச்சா? அப்படி ஒன்றும் இல்லை. நாங்களும் போர் கண்டிருக்கிறோம். 30 வருஷம் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதனால இது தெரியாமலே நாங்கள் இந்த போருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இதை யாவும் வைங்க, எங்களையே இன்னமும் கீழே போடுவாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். 161 பெண்கள், சின்ன குழந்தைகள் வந்து ஸ்கூலில் போய் கொண்டிருந்தாங்க. அவங்கள பலி கொடுத்து இவனோல் ஆரம்பித்த யுத்தம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்ததை அவங்க முடிக்கிறது ஈரான். சீனா சொல்லியிருக்கு முதலாவது ஃபயர் பண்ணுறது அமெரிக்கா எங்கட மேலேண்டா, 2வது ஃபயர் பண்ணுறதுக்கு விடவே மாட்டோம். தெம்பு இருந்தா நார்த் கொரியா கிம் ஜாங் அன்னுக்கு அடித்து காட்டுங்க. ஏழுமுன்னா ஷி ஜின்பிங்குக்கு சீனைக்கு அடித்து காட்டுங்க. உங்களோட திறமை காட்டணும். ஆயுதங்கள் இல்லாத சின்ன குழந்தை பெண்களுக்கு காட்டி கொண்டிருக்கிற என்னையா நீங்களும் இல்லாமல். இப்போ இலங்கை அரசாங்கம் 2வது கப்பல், இந்த யுத்த கப்பல் 2வது கப்பலை மீட்டு அதில் இருக்கவங்களெல்லாம் இப்போ கரைக்கு எடுத்துருக்காங்க. கொழும்பு கரைக்கு கப்பலை வந்து திருகோணமலை துறைமுகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே 11 ஹவர் எடுக்காம அதே எடுத்திருந்தாங்க. ஆதரவு இல்லையே. 11 ஹவர் வந்து ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல கதைச்சிருக்கிறாங்க. அந்த அமைச்சர்மார்களோட கேளுங்க, பொறுப்பு இல்லாமல் கதைக்க மாட்டாங்க. ஈரானுடைய அம்பாசடரோட நான் தொடர்பு கொண்டோடனே 2வது ஷிப்புக்கு வேர்பலி வாயால சொல்லி இருக்கிறாங்க. இவங்க கேட்டிருக்கிறதுக்கு வாயால சொல்லியிருக்காங்க நாங்கள் கொடுப்போம், எப்போ கொடுப்போம் என்றில்லை. அதுக்குள்ளே அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த போருக்கும் இந்த யுத்த 200 பேரை காப்பாற்றிருக்கிறதுக்கு நல்லவென்றால் ஈரான் பண்ணியிருக்கிற உதவிக்கு நன்றி கடனாவது இது செஞ்சது என்று சொன்னால் அப்படி யோசித்து செஞ்சாங்கன்னா நல்லம். இல்லாட்டி இது எங்களுக்கு பெரிய பாதிப்பாக போகும். ஏனென்றால் ஃபால்கன் வாரில் அர்ஜென்டினாவும் பிரித்தானியா போர் நடக்கும்போது 1982 எங்களோட நாடில் நாங்கள் சப்போர்ட் பண்ணது வந்து பிரித்தானியக்கு. எங்களோட அர்ஜென்டினா எங்களுக்கு தேவையான ஓட் மனித உரிமை மீறலுக்கு எங்களுக்கு தேவையான ஓட்டுக்கு அர்ஜென்டினா கொடுக்கல. நாளைக்கு ஈரானும் எங்களுக்கு எதிர்வாக நின்றா எங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு நாடும் இல்லை. ட்ரம்ப்பும் இஸ்ராயலும் எங்களே சுரண்டி பராண்டி எங்களை இல்லாமாக்குறதுக்கு தான் இருக்காங்க தவிர எங்களோட இலங்கை மக்களுக்கு அவங்க இல்லை. இது அருகம்பேல நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. இன்னமும் நாங்கள் அவங்களுக்கு குனிஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு எப்போ படுமோ அப்போ தான் விளங்கும். அப்போ சொனங்கி முடிஞ்சு ஒன்றுமே நடக்காது. நாங்கள் இன்னமும் கீழே தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த போர் ஆரம்பித்தது அமெரிக்கா, முடிக்கிறது ஈரான் இன்ஷா அல்லாஹ். Yes.